நலன் நிஷாதாவின் ஆட்சியாளன். அவர் மிகவும் திறமையான மன்னராக இருந்தார். அவருடைய ஆட்சியில் அவரது நாடு செழித்தது. இருப்பினும் அவரது காலத்தின் மிக அழகான மனிதர்கள் ஒருவராக இருந்தபோதிலும் அவர் இன்னும் திருமணமாகாமல் இருந்தார். ஒரு நாள் ஒரு பிராமணன் அவன் அரசவைக்கு வந்தான். அவரது இளங்கலை நிலையை அறிந்த அவர் விதர்ப்ப மன்னரின் மகள் தமயந்தியின் பெயரை பரிந்துரைத்தார். இளவரசியை பார்க்காமலேயே நான் அவளை காதலிக்கிறான் என்று ஒரு அற்புதமான படத்தை அவர் வரைந்தார். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தனது வழக்கை வழங்குவது வழக்கத்திற்கு மாறானது. முதல் நகர்வை செய்ய அந்த பெண்ணோ அல்லது அவளுடைய தந்தையோ அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. நலன் தமயந்தியை நினைத்து தன் அரச கடமைகளை புறக்கணித்த ஆரம்பித்தான். அவன் அரண்மனையின் தோட்டத்தில் அவளை பற்றிய கனவுகளில் நீண்ட நேரம் கழித்தான். தோட்டத்தில் உள்ள ஏரிகளில் அன்னம் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தது. விரக்தியடைந்த ராஜா தனது நேரத்தை வீணடிப்பதை அவர்கள் தினமும் கவனித்தனர். ஒரு நாள் அன்னங்களின் தலைவன் அரசனை அணுகி என்ன விஷயம் என்று கேட்டான். தான் தமயந்தியை காதலிப்பதாகவும் ஆனால் அவனது உடையை அழுத்த முடியவில்லை என்று அரசன் அன்னத்திற்கு தெரிவித்தான். தமயந்தி வேறு யாராவதையாவது காதலிக்கிறாள் என்பது கூட அவனுக்கு தெரியாது. அவரே விதர்ப்ப நகருக்கு செல்வதை சுங்கம் தடுத்தது. இது வேறொருவரிடம் ஒப்படைக்க முடியாத மிக நுட்பமான பணியாகும். நீங்கள் பொருத்தமாக இருந்தால் நான் உங்கள் செய்தியை வழங்க முடியும் என்றது அன்னம். நாளா ஒளிர்ந்தது. கடைசியில் அவருடைய உடனடி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைத்தது. மேலும் ஒரு கன்னிப்பெண்ணை கவர இன்னும் காதல் வழி இருக்க முடியாது. அன்று இரவு அன்னம் விதர்ப்பத்திற்கு புறப்பட்டது. தினமும் காலையிலும் மாலையிலும் நலன் தன் தோட்டத்திற்கு சென்று அன்னம் திரும்பி வந்து விட்டானா என்று பார்த்து ஏமாற்றம் அடைவான். ஒரு வாரம் கழித்து அன்னம் தனக்காக காத்திருந்ததை கண்டான். செய்தி நன்றாக இருந்தது. தமயந்தியும் அவனை பற்றி கேள்விப்பட்டு அவன் மீது காதல் கொண்டாள். இப்போது அவன் தன் காதலுக்கு பதிலடி கொடுத்ததை அறிந்த அவள் தன் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தாள். ஒரு சுயம்வரம் என்பது ஒரு விழாவாகும். அதில் கன்னி தனது கணவரை தேர்ந்தெடுக்கும் ஒரு கூட்டத்திலிருந்து தன் சுயம்வரம் அறிவிக்கப்பட்டவுடன் நலனை உடனடியாக விதர்ப்பத்திற்கு வரச் சொன்னாள். தமயந்தி நினைத்தது போல ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு செய்வது எளிதல்ல. அவள் தன் பெற்றோரை நேரடியாக அணுகுவது மிகவும் முறையற்றது. அவள் குறைவாக சாப்பிடுவதன் மூலமும் எடையை குறைப்பதன் மூலமும் விஷயங்களை மறப்பது போல் பாசாங்கு செய்வதன் மூலமும் தொலைந்து போனதாகவும் இருளாகவும் காணப்படுவதன் மூலம் மற்றும் பிற விஷயங்களை பற்றி குறிப்புகளை கைவிட ஆரம்பித்தாள். கடைசியில் தமயந்தி தன் பூர்வ குணம் இல்லை என்பதை அவளின் தாய் கவனித்து அரசரிடம் சொன்னார். அரசர் உடனடியாக அரச வைத்தியர்களிடம் தன் மகளுக்கு என்ன நோய் தொல்லை தருகிறது என்பதை கண்டறியுமாறு கட்டளையிட்டார். மருத்துவர்கள் ஒரு வெற்றிடத்தை வரைந்த பிறகுதான் மன்னருக்கு தன் மகள் இப்போது வயது முதிர்ந்த கன்னிப்பெண் என்பதையும் அவளுக்கு திருமணம் செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்பதையும் உணர்ந்தான். சுயம்வரம் அறிவிக்கப்பட்டது. நலன் உடனே கிளம்பினான். அவர் ஒரு சிறந்த குதிரை ஏற்றம் என்பதால் அவர் நல்ல முன்னேற்றம் அடைந்தார். சுயம்வர செய்தி தேவலோகத்தையும் எட்டியது. இந்திரன், அக்னி, வருணன், யமன் ஆகிய 4 தேவர்களும் சுயம்வரத்திற்காக பூமிக்கு இறங்கினர். நலன் விதர்ப்ப பகுதியை நெருங்கி கொண்டிருந்த போது அவர்கள் அவரை அணுகினர். அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று இந்திரன் நலனிடம் கூறினான். நலா தான் செய்ய முன் தன்னிடம் என்ன கேட்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இந்திரன் கோபமடைந்தான். மனிதர்கள் எதையாவது செய்ய சொன்னால் அதை மரியாதையாக கருதுகிறார்கள். ஆனால் நீங்கள் வம்புகளை உருவாக்குகிறீர்கள். எங்கள் சக்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களை மறைய செய்யலாம், சுயம்வரத்தை அடைய முடியாது என்று அவர் இடியுடன் கூறினார். நலா பணிவுடன் சம்மதித்தார். இந்திரன் பின்னர் தமயந்தியை அணுகி 4 தேவர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கும்படி என்று அவர் கெஞ்சினார். மோசமான விளைவுகளின் அச்சுறுத்தல் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது. நலா வேறு வழியை முயற்சித்தார். சுயம்வர நாளில் மட்டுமே அரண்மனைக்குள் அனுமதிக்கப்படுகிறோம், அதுவும் சுயம்வரம் நடைபெறும் இடத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறோம் என்று அவர் கூறினார். நான் தமயந்தியை எப்படி அணுகுவேன்? இந்திரன் நலனிடம் தான் தேவர்களின் அரசன் என்று சந்திப்பை ஏற்பாடு செய்வேன் என்று நினைவுபடுத்தினான். சுயம்வரத்திற்கு ஒரு நாள் முன்பு இந்திரன் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி நலனை தமயந்தியின் அறைக்கு அழைத்து சென்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டனர். நீண்ட அணைப்புக்கு பிறகு நலன் தன் வருகையின் நோக்கத்தை கூறினான். தமயந்தி அவனிடம் கவலைப்படாதே என்றாள்.
தேவர்களிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றியதால் சுயம்வர விழாவில் நலனுக்கு மாலை அணிவிப்பதை தமயந்தியால் தடுக்க முடியவில்லை. நலன் உண்மையாக இந்திரனிடம் உரையாடலைச் சொன்னான். உன் சொல்லை எழுத்தில் மட்டும் காப்பாற்றினாய், ஆவியில் அல்ல என்று இந்திரன் கூற, இப்போது நான் செய்ய வேண்டியதை செய்வேன். இளவரசர்களின் விண்மீன் கூட்டம் சுயம்வரத்தில் கூடியிருந்தது. தேவதைகளை தவிர்க்க நலன் ஒரு மூலையில் அமர்ந்தான். ஆனால் அவர்கள் அவரை தேடி அவருக்கு அருகில் அமர்ந்தனர். குறித்த நேரத்தில் தமயந்தி மண்டபத்திற்குள் நுழைந்தார். ஒரு மூலையில் நலனைப் போலவே 5 பேர் அமர்ந்திருப்பதை அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். தேவதூதர்கள் தன்னை ஏமாற்ற முயல்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவளுடைய காதல் வெல்லும் என்று அவள் நம்பினாள். சில நிமிடங்கள் 5 பார்த்த பிறகு 5வது முறையாக இமைக்கும் போது 4 பேர் இமைக்காத கண்களால் அவளை பார்த்ததை உணர்ந்தாள். 5வது நபருக்கு மாலை அணிவித்தால் 4 தேவர்கள் தங்கள் உண்மையான வடிவத்தை எடுத்து மணமக்களை ஆசீர்வதித்து மீண்டும் சொர்க்கத்திற்கு சென்றனர். வழியில் துவாபரையும் காளியையும் சந்தித்தனர். இவை 4 யுகங்களில் 2ற்கு தலைமை தாங்குகின்றன. அவை உருவாக்குவதற்கும் அழிவுக்கும் இடையில் ஒரு சுழற்சியை உருவாக்குகின்றன. இந்திரன் அவர்களிடம் சுயம்வரம் முடிந்து விட்டதாகவும் தமயந்தி ஏற்கனவே தன் முடிவை எடுத்திருப்பதால் அது வெறும் சம்பிரதாயம் என்று கூறினர். துவாபரும் காளியும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நலனுக்கும் தமயந்திக்கும் வாழ்க்கையை நரகமாக்குவோம் என்று சபதம் செய்தனர். நலனும் தமயந்தியும் தங்களின் புதிய திருமண வாழ்க்கையில் செட்டிலாகிவிட காளியும் துவாபரரும் தங்கள் குறும்புகளை ஆரம்பித்தனர். காளி நலனின் சகோதரன் புஷ்கரனின் மனதில் நுழைந்து நலனை பகடை விளையாட்டிற்கு சவால் விடுமாறு அவனை அறிவுறுத்தினாள். நலா ஒரு பலவீனமான வீரராக இருந்தபோதிலும் அது நட்பு ரீதியான விளையாட்டாக இருக்கும் என்று கருதி சவாலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் புஷ்கரனை காளியும் பகடையும் துவாபரரும் ஓட்டிக் கொண்டிருந்தனர். ஒரு மோதிரத்தின் பங்குடன் ஆரம்பித்தது. நலன் தனது ராஜ்யம் உட்பட தனக்கு சொந்தமான அனைத்தையும் இழப்பதில் முடிந்தது. அப்போது புஷ்கரன் நலனிடம் தன் மனைவிக்கு பங்கு போடச் சொன்னாள். நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் இதுவரை இழந்த அனைத்தையும் நான் திரும்பித் தருவேன் என்று அவர் ஊக்கமாக மேலும் கூறினார். நலா சிறிது நேரம் யோசித்தார். ஆனால் இறுதியில் வாய்ப்பை மறுத்துவிட்டார். புஷ்கரன் அவர்களை கால்நடையாக நாட்டை விட்டு வெளியேறச் செய்தார். நலன் இடுப்பையும் தமந்தியும் புடவையையும் மட்டுமே அணிந்திருந்தான். இப்படியே சில நாட்கள் சுற்றித் திரிந்தன. ஒரு நாள் இரவு ஒரு பறவையை பார்த்த நலன் அதை பிடிக்க முடிவு செய்தான். அவர் தனது இடுப்பை கழற்றினார். ஆனால் பறவை துணியுடன் பறந்தது. அவர்கள் இப்போது பகலில் ஒளிந்து கொண்டு இரவில் நகர வேண்டியிருந்தது. தமயந்தி அவர்கள் மக்கள் அருகில் இருக்கும் போதெல்லாம் ஆடையின் ஒரு முனையை நலனை சுற்றி கட்டினாள். முற்றிலும் சோர்வடைந்த அவர்கள் தமயந்தியின் தந்தையான பீம மன்னரின் தலைநகரை அடையும் தூரத்தில் அடைந்தனர். நலன் தன் தந்தையின் அரண்மனைக்கு திரும்புமாறு தமயந்தியிடம் கெஞ்சினாள். ஆனால் அவனுடைய மனைவி அதற்கு இணங்கவில்லை. அன்று இரவு தமயந்தி தூங்கும் போது நலன் அவனை விட்டு விலக முடிவு செய்தான். அவளை கைவிட்ட பிறகு அவள் தன் வீட்டிற்கு திரும்புவாள் என்று அவன் நினைத்தான். அவர் அவளது புடவையிலிருந்து ஒரு முனையை கிழித்து குறைந்தபட்சத்தை மறைக்க போதுமானதாக இருந்தது. மேலும் அமைதியாக விலகிச் சென்றார். சிறிது தூரத்தில் எரியும் புதரில் பாம்பு ஒன்று சிக்கியிருப்பதை கண்டார். தீயை அணைத்து பாம்பை விடுவித்தார். அவர் விடுவிக்கப்பட்டவுடன் பாம்பு அவரை கடித்தது மற்றும் ஒரு வானமாக மாறியது. கவலைப்படாதே என்று நலனிடம் கூறினார். விஷம் உங்களை சிதைத்தது, நிறமாற்றம் செய்யும். ஆனால் நீங்கள் சிறிது நேரம் மறைநிலையில் இருக்க வேண்டும். உங்கள் அசல் நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த ஆடையை உங்களை சுற்றி கொள்ளும். 5 நாட்கள் தெற்கு திசையில் பயணிக்கவும் நீங்கள் அடைவீர்கள். ரிது பர்ஷனனின் ராஜ்யம் அவனுடைய நம்பிக்கையை வென்று வாய்ப்புகள் வந்தவுடன் அவற்றை பெறு. நலனிடம் மந்திர துணியை கொடுத்துவிட்டு அவன் வழி சென்றான். விஷம் அதன் விளைவை எடுத்தது. நலனின் தோல் கருமையாகி உடல் சுருங்கி அவன் தோற்றம் அனைத்திலும் அருவருப்பாக இருந்தது. அவர் ரிதுபர்ணனின் ராஜ்யத்தை அடைந்தார். மேலும் சில சிரமங்களுடன் மன்னரின் பார்வையாளர்களையும் அவரது குதிரை லாயத்தில் வேலை செய்தார். குதிரைகளுடன் கூடிய அவனது வீரம் விரைவில் அரசனின் காதுகளுக்கு எட்டியது. மன்னரின் தனிப்பட்ட உபயோகத்திற்காக குதிரைகளை தேர்ந்தெடுத்து அழகுபடுத்த தொடங்கினார். அவரும் தொடர்ந்து அரசனின் தேரை ஓட்டத் தொடங்கினார். மன்னனுடன் போதிய பிரச்சயாயம் பெற்ற பின் அரசனுக்கு உணவு தயார் செய்ய விரும்புவதாக கேட்டுக்கொண்டார். சாப்பாடு பெரும் வெற்றி பெற்றது. நலன் குதிரை லாயத்துக்கும் சமையலறைக்கும் தலைவனாகவும் அரசனின் நம்பிக்கைக்குரியவனாகவும் மாறினான். இதற்கிடையில் தமயந்தி சேதி மன்னனின் அரண்மனையை அடைந்தாள்.
அந்த துர்திருஷ்டமான இரவில் அவள் தனியாக இருப்பதை கண்டபோது அவள் நலனை தேடி தன் தந்தையின் ராஜ்யத்தை விட்டு நகர்ந்தாள். அடுத்த நாள் இரவு அவளை வணிகர்கள் கேரவானுக்குள் சேர்த்து வான மனிதர்களின் குழுவால் பாதுகாக்கப்பட்டது. இருப்பினும் வெறித்தனமான யானைகளின் கூட்டம் கேரவானின் பெரும்பகுதியை அழித்தது. மேலும் தமயந்தியின் ஒற்றை ஆடை மற்றும் கலைக்கப்பட்ட நிலை காரணமாக சோகத்திற்கு காரணமாக சூனியக்காரி என்று உடனடியாக முத்திரை குத்தப்பட்டது. கேரவனில் இருந்த பலர் அவரை கல்லெறிந்து கொல்ல விரும்பினர். ஆனால் தலைவன் அவள் மீது இரக்கம் கொண்டான். நாங்கள் நாளை செடி நகரை கடந்து செல்வோம். நான் உங்களை அங்குள்ள சந்தையில் இறக்கி விடுகிறேன். அதன் பிறகு நீங்கள் சொந்தமாக இருக்கிறீர்கள் என்று அவர் எச்சரித்தார். இது வானொலியில் இருந்து தீயில் விழுந்தது. துர்திருஷ்டம் வந்துவிடுமோ என்று பயந்து கடைக்காரர்கள் அவளை தள்ளிவிட்டனர். பிம்பல்கள் மோசமான கருத்துக்களை கூறி அவளை விபச்சார விடுதிக்கு அழைத்துச் செல்ல முன்வந்தனர். ஒருவன் அவள் மீது மோசமான நாணயங்களை வீசினான். சில குழந்தைகள் அவள் கல்லால் அடிக்கப்படுகிறாள் என்று நினைத்து அவளை தாக்கத் தொடங்கினார். சத்தம் கேட்டு அரச படை வீரர்கள் தலையிட்டனர். அவர்கள் அவளை ராஜாவிடம் அழைத்து சென்றனர். அவர் உடனடியாக அவளை தனது தாயின் பராமரிப்பில் வைக்க உத்தரவிட்டார். நாடு கடத்தப்பட்ட பிறகு முதல் முறையாக தமயந்தி குளித்தாள். தமயந்திக்கு உணவு அளிக்கப்பட்டதும் அரசி அன்னையின் முன் நிறுத்தப்பட்டது. அவள் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவித்தாள். ஆனால் தன் அடையாளத்தை வெளியிட மறுத்துவிட்டாள். அவள் சொன்னதெல்லாம் அவள் கணவனை தேடுவதாகத்தான். அரண்மனையிலிருந்து தப்பித்து தனது தேடலை தொடர வாய்ப்புகளை தேடினாள். ஆனால் அரண்மனை நன்கு பாதுகாக்கப்பட்டது மற்றும் அவளுடைய ஒவ்வொரு முயற்சியும் பின்பு முறியடிக்கப்பட்டது. நாலாவும் ஒரு முட்டுக்கட்டையை அடைந்து விட்டான். தமயந்தியை எப்படி தேடுவது அல்லது தனது ராஜ்யத்தை திரும்ப பெறுவது என்று அவருக்கு தெரியவில்லை. கணவன் மனைவி இருவரும் விதியின் அடுத்த நகர்வுக்காக தனித்தனியாக காத்து கொண்டு இருந்தனர். விதி தமயந்தியின் தந்தையின் வடிவில் வந்து காப்பாற்றியது. தனது மகள் மற்றும் மருமகனின் தலைவிதியை பற்றி அறிந்த பிறகு அவர் தம்பதியினரை கண்டுபிடிப்பதற்காக அனைத்து திசைகளிலும் தூதர்களை அனுப்பினார். ஒரு தூதர் இறுதியில் சேடியை அடைந்தார். அங்கு அவர் சந்தையில் காணப்பட்ட ஒரு பைத்தியக்கார பெண் ராணி அன்னையின் அரண்மனையில் வசிப்பதாக அறிந்தார். அவர் இந்த பெண்ணை பார்க்கச் சொன்னார். அவளை அடையாளம் கண்டு கொண்டார். இதனால் தமயந்தி தன் தந்தையின் ராஜ்யத்துக்கு அனுப்பப்பட்டாள். தமயந்தி பின்னர் நலனை தேட தூதுவர்களை அனுப்பினார். தந்தையின் தூதுவர்கள் அவரை பற்றி எந்த தடயமும் காணாததால் அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மாறுவேடத்தில் இருக்கக்கூடும் என்பதை அவள் உணர்ந்தாள். நலா என்று நினைக்கும் யாரிடமாவது கேட்கவும் பதிலை திரும்ப கொண்டு வரவும் அவள் ஆண்களுக்கு ஒரு கேள்வியை கொடுத்தாள். நள்ளிரவில் மனைவியை விட்டு பிரிந்து செல்வது மட்டுமில்லாமல் அவளது பாதி ஆடைகளையும் திருடி செல்பவன் எவ்வளவு மனிதன் என்பதுதான் கேள்வி. சில வாரங்களுக்கு பிறகு தூதுவர்களில் ஒருவர் கிங் ரிஷுபர்ணனுக்கு குதிரையேற்றம் மற்றும் சமைப்பதில் திறமையான ஒரு புதிய உதவியாளர் இருக்கிறார். 2 பகுதிகளிலும் நல மன்னன் திறமையானவர். நான் இந்த மனிதனை தேடினேன். துர்திருஷ்டவசமாக அவர் குள்ளமானவராகவும் அசிங்கமாகவும் மாறினார். ராஜாவை போல இருப்பினும் உங்கள் அறிவுறுத்தலின்படி நான் அவரிடம் கேள்வியை கேட்டேன். ஒரு நபர் தனது பிடிவாதமான மனைவியை அவளது தந்தையிடம் திருப்பி செய்வதற்காக அவ்வாறு செய்தால் அவர் ஒரு ஆண் என்று பதிலளித்தார். விளக்கம் தவிர அனைத்தும் பொருந்தும். தமயந்தி இந்த மனிதனை சந்திக்க வேண்டியிருந்தது. நீண்ட காலமாக நலன் காணாமல் போனதால் இப்போது இறந்து விட்டதாக கருதப்படுவதால் அவள் மற்றும் ஒரு சுயம்வரத்தை அறிவித்தாள். வேகமாக ரைட்டர்ஸ் மட்டுமே அதை செய்ய முடியும் என்று அவள் அறிவிப்பை மிக குறுகியதாக வைத்திருந்தாள். ரிதுபர்ணன் சுயம்வரத்தை பற்றி கேள்விப்பட்டு அதில் பங்கேற்க முடிவு செய்தான். நலன் தனது சிறந்த குதிரைகளின் அணியை கூட்டி ரிதுபர்ணனுடன் விதப்பத்துக்கு புறப்பட்டான். வழியில் ரிதுபர்ணனின் தாவணி பறந்து போனது. அதை மீட்டெடுக்க விரும்பினான். நலன் குதிரைகளின் வேகத்தை விரைவாக கணக்கிட்டு அன்றிலிருந்து அவை கடந்து வந்த தூரத்தை மதிப்பிட்டான். தாவணிக்காக திரும்பினால் சுயம்வரத்தை தவிர்த்து விடுவார்கள் என்று அரசனிடம் கூறினார். பின்னர் அத்தி மரங்களை வரிசையாக கடந்து சென்றனர். உதிர்ந்த இலைகளை பார்த்து மரத்தின் இலைகளின் எண்ணிக்கையை கணிக்க முடியும் என்றான் ரிதுபர்ணன். அவர்கள் விதர்ப்ப பகுதியை நெருங்கி வருவதால் நலன் அரசனை சோதிக்க முடிவு செய்தான். அவருக்கு ஆச்சரியமாக ரிதுபர்ணனின் வெற்றியடைந்தான். பயணத்தின் இறுதி கட்டத்தில் ரிதுபர்ணன் நலனிடம் அவன் ஒரு அற்புதமான சூதாட்டக்காரன் என்று கூறினான். அவனுடன் விளையாட யாரும் தயாராக இல்லாததால் நலா அவன் விளையாட்டை பார்க்கவில்லை. வண்டிகள் தன் அரண்மனையை கடக்கும்போது குளம்பு அடிப்பதை கேட்டு தன் பால்கனியில் காத்திருந்தாள் தமயந்தி.
நலனால் ஓட்டப்படும் தேரின் குளம்புகளின் மாதிரியை அவள் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டாள். ரதத்தில் வந்தவர்களை யார் என்று விசாரிக்க ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினாள். அது மன்னன் ரிதுபர்ணனும் அவனுடைய தேர் ஓட்டுநரும் என்று தகவல் கிடைத்தது. அரசன் விதர்ப்பன் விருந்தோம்பலை மறுத்துவிட்டதாகவும் அவனது தேர் ஓட்டுநரிடம் தனது உணவை தயாரிக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. தமயந்தி பணிப்பெண்ணிடம் உணவுப் பொருளை கடத்தச் சொன்னார். கணவனின் சமையலைப் போலவே சுவையும் இருந்தது. அனைத்து அலங்காரங்களையும் காற்றில் வீசிய அவர் தேர் ஓட்டுநரை சந்திக்க கீழே ஓடினாள். மேலும் அழகான, உயரமான மற்றும் அழகான நலனுக்கு பதிலாக ஒரு இருண்ட, குட்டையான மற்றும் சிதைந்த மனிதனை சந்திக்க திகைத்தாள். பிறகு அவள் கேட்டாள், ஒரு மனிதன் ஏன் தன் கடமையுள்ள மனைவியை அவளுடைய தந்தையின் வீட்டிற்கு திருப்பி அனுப்ப விரும்புகிறான்? அதற்கு அந்த மனிதர், அவர் தனது ராஜ்யத்தை இழந்துவிட்டால் திருமணத்திற்கு முன்பு தனது மனைவிக்கு அவள் பழக்கமான முறையில் ஆதரவளிக்க முடியாது என்று பதிலளித்தார். பின்னர் அவர் மந்திர ஆடிகளை அணிந்து தனது அசல் வடிவத்திற்கு திரும்பினார். ரிதுபர்ணன் தமயந்தியை வாழ்த்து அவள் கணவனை கண்டுபிடித்து விட்டதாகவும், ஆனால் அவர் தனது சிறந்த குதிரை வீரன் மற்றும் சிறந்த சமையல்காரர் மட்டுமல்ல, தனது சிறந்த நண்பரையும் இழக்க நேரிடும் என்று கூறினார். நலனுக்கு ரிதுபர்ணனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. சூதாட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தால் நான் உன்னுடன் சிறிது காலம் தங்கி குதிரை ஏற்றம் பற்றி எனக்கு தெரிந்த அனைத்தையும் உங்களுக்கு கற்பிப்பேன். அவர் தொடர்ந்து விளையாடுவதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் தனது ராஜ்யத்தை மீண்டும் வெல்வதற்காக ஒரு முறை மட்டுமே விளையாடினார். நலனும் தமயந்தியும் ரிதுபர்ணனின் ராஜ்யத்தை சென்றனர். விரைவில் ரிதுபர்ணன் ஒரு திறமையான குதிரை வீரன் மற்றும் நலா ஒரு திறமையான சூதாட்டக்காரன். பிறகு நலன் தன் சகோதரனுக்கு சவால் விட்டான். புஷ்கரன் முழு ராஜ்யத்தையும் பணயம் வைத்தால் தமயந்தியை பணயம் வைக்க அவர் தயாராக இருந்தார். புஷ்கர் தனது சகோதரனின் மனைவி இல்லாமல் வெற்றி முழுமையடையாது என்று உணர்ந்தார் மற்றும் சவாலை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். பிறகு இம்முறை காளியும் துவாபரும் அவருக்கு உதவி செய்ததால் நலா திறமைசாலியாகிவிட்டார். புஷ்கரன் நலனிடம் அனைத்தையும் இழந்தான். புஷ்கரனை இடுப்பில் வெளியே அனுப்பிய நலனுக்கு பாதி மனம்தான் இருந்தது. ஆனால் அவன் ஒரு பெரிய மனதுடையவன். அவர் புஷ்கருக்கு ராஜ்யத்தின் ஒரு பகுதியை கொடுத்தார். மேலும் அவர் தனது வழிகளை சரி செய்ய பரிந்துரைத்தார். நலனும் தமயந்தியும் அதன் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தங்கள் காதல் செய்திகளை விளையாட்டாக எடுத்துக்கொண்ட அன்னத்தை அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், சனியின் உக்கிர பார்வையால் நலன் தமயந்தி எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் பிறகு அதை சமாளித்து மீண்டும் அவர்கள் காதல் ஜெயிச்சது. அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தனர். அதனால் சனி எப்பொழுதும் கெட்டவர்களுக்கு மட்டுமே கெட்டதை செய்வார். நல்லது செய்வர்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டம் கொடுப்பதாக தெரிந்தாலும் பிறகு நன்மையே பழக்குவார். அதனால் சனியை கண்டு ஒருபோதும் பயப்படாதீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக கதையை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை உங்களை ஒரு ஆன்மீக கதையோடு சந்திக்கின்றேன்.